ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். நம்ம குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னாக்கா கடகராசிக்கான வீடியோ. இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு பலன்களை நான் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 2 விதமாக பிரித்து சொல்ல இருக்கேன். அதாவது மே மாத காலகட்ட வரலும் ஒரு வகையான பலன்களாகவும், மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாத காலகட்ட வரலும் ஒரு வகையான பலன்களாக கொடுக்க இருக்கேன். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த முதல் ஆஃப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா 4 கிரகங்கள் பயிற்சி அடையுது. ராகு, கேது, குரு பகவான், சனி பகவான், இந்த 4 கிரகங்களும் பயிற்சி அடைய போகிறார். அப்போ பயிற்சி அடைகிறதுக்கு முன்பாக ஒரு நிகழ்வும், பயிற்சி அடைந்த பின்பு ஒரு நிகழ்வுகளும் நடக்க போகுது. எல்லா ராசிக்காரர்களுக்கும், உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ராசிக்காரர்களும் நடக்க போகுது. அப்போ முதல்ல எப்படி நலமாக இருக்க போதா, இரண்டாவது நலமாக இருக்கா, இல்லை இரண்டுமே நலமாக இருக்க போதா அப்படின்றத நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த குரு பகவான், ஏன்னா கடகராசி என்பவர்களுக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானாதிபதி, 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம். அப்போ 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தனக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வளர்ச்சிக்கான ஒரு அமைப்புகளானாக்கா கண்டிப்பாக வளர்ச்சிக்கான அமைப்புன்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்ல வரேங்க, எனக்கு தெரிஞ்சளவு கடகராசி என்பவர்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, எந்த பயிற்சிகள் நடந்தாலும் கடந்த ஒரு 2.5 வருட காலமாக குடும்பத்தில் மன நிம்மதி கிடையாது, மன சந்தோஷம் கிடையாது. எடுத்த காரியத்தில் தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் ஒருவரை பகமை பாராட்டு, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கணுன்றது உங்களோட ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் வந்ததுனால பல்வேறு கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க. உண்மையாலுமே கடகராசி என்பவர்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்லி பார்த்தா மாளாது அப்படின்றதான் சொல்லணும். ஏன்னா நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த விதிகள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் கடகராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன் என்ன காரணம்னாக்கா, இந்த கடந்த 2 வருட காலமாக சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சந்தித்து உங்களுக்கு முன்ஜென்ம கர்மாவின் பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்ட்டு தான் சொல்கிற விதிங்க. அப்போ சனி பகவான் ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில் கொடுத்தாலும் சரிங்க, தடுக்கிறதுக்கு இருந்தாலும் சரி, அதை யாரும் தடுக்க முடியாதுன்ற விதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் சந்திச்சிருக்கார். அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் யோகத்தை தருவாரா அப்படின்னாக்கா கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கறதுக்கான அமைப்புகளில் இல்லை. அது வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி காலகட்ட வரலும் கடகராசி என்பவர்கள் புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமா கண்டிப்பாக செய்யக்கூடாது. அந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு வேணால் நீங்கள் எது வேணாலும் செய்து பாருங்க, அது உங்களுக்கு சாதகமான சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். இது வளர்ச்சிக்கான அமைப்புங்க. அப்போ புதிய தொழில் மட்டும் தொடங்க வேண்டாம், ஏதாவது வீடு மனை வாசல் திருத்தி அமைக்கிறது, வீடு மனை வாசல் கட்ட தொடங்குறது, திருமணம் பண்ணுறது, காது குத்து, மட்டடிக்கிறது, இது மாதிரி சுப செலவுகளாக இருந்தால் கண்டிப்பாக குரு பகவானால் செய்துக்குங்க. ஏன்னா மே மாதம் 14ஆம் தேதி வரலும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த விரைய செலவுகள் செய்கிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கதை பார்க்க முடியுதுங்க. அப்போ குரு பகவானின் அமைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்துகிட்ருக்கு. அப்போ சுப செலவுகளை இந்த மே மாத காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் செய்து முடிச்சுங்க. ஆனால் அதுக்கு பின்னர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த குரு பயிற்சி, இந்த சனி பயிற்சி ரெண்டுமே உங்களுக்கு யோகமாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலேருந்து விலக போகிறாருங்க, 9ஆம் இடத்துக்கு செல்ல போகிறார். அதே போல் குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வர போகிறார். இந்த 2 அமைப்புமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் செல்லக்கூடிய காலகட்டத்தில் அஷ்டம ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுவிச்சாலே மிகப்பெரிய ஒரு மன சந்தோஷம் அப்படின்ற விதிங்க. அப்போ அஷ்டமச்சனிலேருந்து விலகிறதுனால கடகராசி என்பவர்கள் பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது, மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்களை உருவாகும். அந்த 2025 மார்ச் மாதத்துக்கு பிறகு இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சனி பகவானால யோகம் தான். எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமும், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டமும், தொழில் வளர்ச்சியும் தொழில் மூலிமா லாபங்களும் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்குன்ற விதிங்க. அதே வேளையில் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு வர இருக்கார். அந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு வர இருக்க இந்த குரு பகவான் அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல் நாட்டுக்கு செல்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் 7, 9, 12ஆம் இடத்தில் கிரகம் நின்று அவனுடைய தசாபுத்தி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம்,
வெளிநாடு தொடர்பு பெறணும்னு விதிங்க. அப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்களில் வெளிநாட்டு உத்தியோகம் உங்களுக்கு வாயில் கதையை தட்டக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே அந்நிய நபர்களோட உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும். அதே அந்த வேற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால உங்களுக்கு ஒரு உத்தியோக உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சுய தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் அரசாங்க உத்தியோகம் உங்களுடைய வீட்டின் வாயில் கதையை தட்டும். எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த எதிரிகளை வென்று வரதுக்கான ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்ற விதிங்க. அதே வேளையில் இந்த குரு பகவானோட பார்வையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சிவஸ்தானத்துக்கு படம் இருக்குது மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ 4ஆம் இடத்துக்கு படக்கூடிய இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4ஆம் இடம் வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ 4ஆம் இடத்துக்கு படுறதுனால வீடு மனை வாசல் வாங்குவதோ வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ ஒரு உகந்த காலகட்டம் அப்படின்னாக்கா மே மாதத்துக்கு பிறகு ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு இந்த குரு பகவானின் பார்வை 8ஆம் இடத்துக்கு படம் இருக்குங்க. அப்போ 8ஆம் இடமானது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகளை சொல்லக்கூடிய இடம், உடல் ஆரோக்கியத்தையும் சொல்லக்கூடிய இடம். ஒருவேளை கடந்த 7 அஷ்டமச்சனி காலகட்டத்தில் கடகராசி அன்பர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு மருத்துவத்துக்காக செலவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா மே மாதத்துக்கு பிறகு முழுமையாக நீங்கள் அதில் விட்டு விலகி வர போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் தெளிவுபட போகுது அப்படின்ற மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. அப்போ 2025ஆம் ஆண்டில் குரு பயிற்சியானது உங்களுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு பயிற்சியாக இருந்துகிட்ருக்கு. ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான ஒரு பயிற்சியாக இருந்துகிட்ருக்கு அப்படின்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானாலும் முதல் ஆஃபில் ஓரளவுக்கு வளர்ச்சி தான். தந்தை வீட்டு சொத்து சுகத்தை விற்று வேலை செஞ்சு அதன் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதேவேளை ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு வர இருக்கார். அது யோகம் தானா அப்படின்னாக்கா கண்டிப்பாக யோகம் இல்லை. ராகு பகவான் எங்கே இருக்கிறாரோ முக்கியமாக 8ஆம் இடமானது அடிவயிறை குறிக்கக்கூடிய இடங்க. அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அல்சர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரதுக்கான வாய்ப்புகளும் கடகராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அதனால் வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி பிறகு நேரத்துக்கு சாப்பிட்டுக்கணும். தேவையில்லாத உணவுப் பொருட்களை தவிர்த்துக்கணும். காரமான உணவுப் பொருட்களை தவிர்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். இல்லையேல் அல்சர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. அதேபோல் உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு கேது பகவான் வருது விசேஷமான ஒன்று தான். 3ஆம் இடமானது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னு கிடைங்க விதிங்க. 3, 6, 10, 11ஆம் இடங்களில் ராகு கேது நின்று பலன்களை கொடுத்தால் அது உங்களுக்கு யோகமான ஒரு பலன்களை ஏற்படுத்தி தருன்ற விதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டமானது ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்களோட ராசிக்கு இந்த கேது பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்ருக்கார் அப்படின்ற விதிங்க. அப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வருட காலகட்டத்தில் கடகராசி அன்பர்களுக்கு முதல் ஆஃப்னு சொல்லக்கூடிய விஷயமானது கொஞ்சம் சோதனைக்கான ஒரு காலகட்டங்களாக தான் இருக்கும். ஏன்னா அஷ்டமச்சனியோட தாக்கங்கள் இருந்துகிட்ருக்கு இல்லைங்களா. அஷ்டமச்சனி விலகிறவர்களும் கொஞ்சம் மன நிம்மதி இல்லாமல் தான் இருந்துகிட்ருக்கீங்க. நான் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு எல்லா விதத்திலையும் யோகத்தை பெற போகிறீங்க. வீடு இல்லாத நபர்களுக்கு வீடு மனை வாசல் வாங்க போகிறீங்க. கல்வியில் மேன்மை அடையாமல் கல்வியில் பின்தங்கிய நபர்கள்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கல்வி யோகம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த நாட்டு கல்வியை விட்டுட்டு அயல்நாட்டில் சென்று படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளானது ஏற்படுத்தி தருன்றீங்க. அப்போ தெளிவாக சொல்ல வரங்க, இந்த வருட காலகட்டத்தில் கடகராசி என்பவர்களுக்கு வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, தொழில் சார்ந்த விஷயங்களை வளர்ச்சி பெறுறது, சொந்த தொழிலில் கொடிகட்டி பறக்கிறது, அயல்நாட்டில் போயிட்டு அங்கே வசித்து அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் உருவாகுது. தொழில் இல்லையே தடுமாறின நபர்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுது. திருமணமாகாத அந்த நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெளிநாட்டின் மூலியமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். வீடுமனை வாசல் வண்டி வாகன யோகங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். சகோதர வழியினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். கல்வியில் பாதிப்படைந்த நபர்கள்லாம் கல்வி வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள், கடன் நோய் வம்பு வழக்கில் இருக்கக்கூடிய நபர்கள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட உருவாகும். நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்த நபர்களுக்கு நிரந்தர தீர்வு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். சமுதாயத்தில் உங்களுக்கென்ற மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்த ஸ்திப்புகள் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். வண்டி
வாகனத்தினால் தடைகள் ஏற்பட்டு கீழே மேலே விழுந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்ட நபர்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகன தடைகளிலிருந்து மீண்டு வருவீங்க. உண்மையான சொல்லப்போனால் கடந்த 2 வருட காலகட்டத்தில் கடகராசி என்பவர்களாம் வண்டி வாகனத்தை கீழே மேலே விழுந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டுக்கணும். வரவுக்கு மீறிய செலவுகளும் கடன்களை சந்திச்சுங்க. எதுக்கு தான் கடன் வந்ததுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு கடன்களை வாங்கியிருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதனால் இந்த நேர காலகட்டமானது வண்டி வாகனத்திலிருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. 2025 மே மாத காலகட்டத்துக்கு பிறகு வண்டி வாகனத்தினால நீங்கள் யோகம் பெற போகிறீங்க என்று விதிங்க. அதனால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடமானது 2வது ஆஃபானது வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.